விட்டு. ஆனா எங்க ஊர்ல கடல் தான் இல்ல. ஆனா எனக்கு கடல் போல மனசு இருக்கு. அக்கறை பார்க்க கடல் இல்லனாலும் கவலைப்படாதீங்க. எங்க இயல்புலயே அக்கறைங்கிறது எங்க பேச்சிலேயே இருக்கும். மதுரை மக்கள் கிட்ட பாசமா பேசும்போது பாசம் அதிகமா இருக்கும். கோபமா பேசும்போதும் அதுலயும் ஒரு பாசம் இருக்கும். புரிஞ்சு பேசுங்க. புரியாம போயிறாதீங்க. எங்களுடைய பாசங்கிறது அக்கறை மட்டும் இல்ல. உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அததான் தெரிஞ்சுக்கோங்க. திரையுலகத்துல மதுரைய எப்படி காட்டுவாங்கன்னு தெரியல. அவங்க எங்கள் அணுகுமுறை எப்படின்னா, அன்பு என்று வந்தால் பாசமான அணுகுமுறையும், வம்பு என்று வந்தால் மோசமான வன்முறையும் தான் திரையுலகத்துல எங்கள காமிச்சிருக்காங்க. ஆனா அப்படி இல்ல. எங்களுக்கு அவங்க காட்டுறதெல்லாம் சினிமாவுல, அ பஸ்ஸுல இருந்து பார்வைய வீசுவா. தொடர்ந்து போனா பேசவும் விடுவா. கிட்டத்துல வந்தா காதுல சொல்ல விடுவா. அப்புறம் பேசும் அவ வீட்டு அருவா. இப்படியே எங்கள காமிச்சு எங்களுடைய மதுரையின் அடையாளத்த எப்படி மாத்தியிருக்காங்கங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா, எத்தன நாள் இப்படியே இருக்கும் தெரியல. இங்க இருக்கிறதுக்கான சூழல்கள் இல்ல. மக்கள் அனைவரும் கட்டிடங்கள தேடியும், துறைகளின் வளர்ச்சிய நோக்கியும் போயிட்டாங்க. ஆனா, இங்க இருக்கிற மனிதர்கள் இன்னும் அவங்களுக்கான பண்பாடையும், பயன்பாட்டையும் வளர்த்துக்கிட்டு மதுரைய விட்டு போக்கூடாதுங்கிறதுல தீர்க்கமாவும் இருக்காங்க. இந்த உணர்வு அ என்னைய மேலும் வேறு மதுரையுடைய சிறப்ப சொல்றதுக்கு இன்னொரு மேடை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் இவ்வளவு தெளிவா மதுரைய சொல்ல வேண்டியதுக்கான கட்டாயம் ஏற்பட்டது. நான் இந்த சின்ன வயதிலேருந்து இங்க வளர்ந்ததுல ஒரே ஒரு விஷயம் கவிதையா நான் நோட் பண்ணிக்கணும். குறிப்பு எழுதியிருந்தேன். "எதிர்பார்ப்பை நீ எரித்திடு, உன்னிடம் ஏமாற்றமும் ஏமாறும்." அப்படிங்கிறதுல இந்த மதுரை எனக்கு அத கத்துக் குடுத்துச்சு. ஏன்னா, எதார்த்தமான பழக்கமும், எதிர்பார்ப்பில்லாத உதவியும் இங்கே இருக்குங்கிறதுனால தான் எனக்கு இந்த கவிதை தோன்றுச்சு. ஆகையால மண்ணும், மனிதர்களும் இங்கே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. இந்த இணைப்பு என்னோடு பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த பிணைப்பால் இந்த பேச்சு உருவாகப்பட்டிருக்கு. வாய்ப்புக்கு நன்றி கூறி, அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேடையை உங்கள் கைவசம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அருண் நிரஞ்சன் அவர்களே. அஹ் ஒரு இது உண்டு. அஹ் குணா படத்துல பாட்டாவே படிச்சுட்டியா, கவிதையாவே சொல்லிட்டீங்க உங்களோட கன்னி பேச்சு. மிகவும் நன்றி. முன்பு சொன்னது போல் எந்த ஒரு கன்னி பேச்சுக்கும் நாம் எழுந்தென்று கை தட்டுவோம். இன்று நம்ம ஆன்லைன் மீட்டிங்னால் கரகோஷத்தை எல்லாரும் கேமரா ஆன் செய்து கிளாப் தட்டுமாறு அன்புடன். நன்றி அருண் நிரஞ்சன் அவர்களே. ஆம், அடுத்து என் வசம் உள்ள ஒரு திருக்குறளை பற்றி நான் சொல்ல நினைக்கிறேன். ஆஹ், பூவை பற்றி ஒரு கவிதை. எவ்வளவு அழகிய பூக்களும் எவ்வளவு அழகிய பூக்களும் பூத்துவிடும், பின்பு வாடிவிடும். எவ்வளவு அழகிய பூக்களும் பூத்துவிடும், பின்பு வாடிவிடும். மிகவும் வித்தியாசமான பூ நீதான், ஏனெனில் நீ பூத்து விடுவாய், என்னை வாட வைப்பாய். மிகவும் வித்தியாசமான பூ நீந்தான், ஏனெனில் நீ பூத்து விடுவாய், என்னை வாட வைப்பாய். இந்த கருத்துகளுடன் அடுத்து நமக்கு கொஞ்சம் காலம் இருப்பதால் எழுதிவிடும். அடுத்த கட்டமாக நாம் சிறப்பு கல்வியியல் அமர்வு வழங்குவதற்கு சொல்வேந்தர் சதீஷ்குமார் வந்திருக்கிறார். அவரின் தலைப்பு போட்டிகளும் பங்கேற்பும். அதற்கு முன்பு அவரை அறிமுகம் செய்து சொல்வேந்தர் சதீஷ்குமார் கடலூர் மாவட்டம் திருமுட்டம் என்ற ஊரை சார்ந்தவர். என்றும் இளங்கலை பொறியியல் பட்டப்படிப்பில் இயந்திரியல் துறையில் படிப்பை முடித்தவர். ஒரு ஆண் குழந்தைக்கு தந்தை இவர். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் கத்தாரில் வசித்து வருகிறார். 2015ஆம் ஆண்டிலிருந்து அல் ஹுல் பவர் என்ற நிறுவனத்தில்
மின்சாரம் மற்றும் குடிநீர் தயாரிக்கும் ஆலையில் பணிபுரிந்து வருகிறார். தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாகவும் தனது திறனை மேம்படுத்திக் கொள்ளவும் புதியன பல கற்பதற்காகவும் நல்லோர் நட்பினை பெறுவதற்காகவும் தன்னை சொல்வேந்தர் மன்றத்தில் இணைந்து கொண்டு களமாடி வருகிறார். கத்தார் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் தற்போதைய தலைவர். கத்தார் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 2023-24 ஆண்டின் துணைத் தலைவர் கல்வி பொறுப்பு வகித்தவர். தமிழர்கள் பாரம்பரிய கலைகளை கற்பதில் ஆர்வமுள்ளவர். மேடை நாடகம் அமைப்பது, நடிப்பது இவை ஆர்வமுள்ளவர். கடந்த ஆண்டின் டிடிஏசி தமிழ் பேச்சு வெற்றியாளர். சொல்வேந்தர் சதீஷ் அவர்களே, மேடை உங்கள் வசம். குரல் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே. வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் நீயே, வெற்றியும் நீயே. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலனே மூச்சினை உனக்கு அளித்தேனே. நீ நயந்தால் நயந்து போகும் எங்கள் வாழ்வு, நன்னிலை உனக்கென்றால் அது எங்களுக்கும் தானே. என் தாயே, என் தமிழே, உன்னை வணங்குகிறேன். இந்த அவையில் கூடியிருக்கும் சென்னை சொல்வேந்தர்கள் மன்ற உறுப்பினர்கள், மேன்மைமிகு சொல்வேந்தர்கள், விருந்தினர்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதிலே வணங்கி எனக்கு அளித்த இந்த கல்வியல் அமர்வை சிறப்பாக நடத்தி தருகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு துவங்குகிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு போட்டிகளும் பங்கேற்பும். உங்களிட சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன். இங்க உள்ள இந்த குழுவில், இந்த கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய சொல்வேந்தர்கள் எத்தனை பேர் இதற்கு முன்பு சொல்வேந்தர்கள் மன்ற போட்டியில் பங்கேற்றுகிறீர்கள்? கூற முடியுமா? பேச்சு போட்டியில் 1 2 3. வேறு யாராவது? எத்தனை முறை நீங்க போட்டியில பங்கேற்றிருப்பீங்க? அதை எத்தனை ஆண்டு? 2 ஆண்டு. 2 ஆண்டு. ஒரு முறை. இங்க 4 ஆண்டு. சிறப்பு. அப்போ போட்டிகளை பத்திய விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த போட்டிகளை பத்திய ஒரு புரிதல் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை நான் ஏத்துக்கிட்டேன். முதல்ல நம்ம சொல்வேந்தர்கள் மன்ற போட்டிகளை ஒரு நிமிடம். தடங்களுக்கு மன்னிக்கவும். இந்த போட்டிகளை நம்ம 3 அங்கமா பிரிச்சு வச்சுக்கணும். முதல்ல சொல்வேந்தர்கள் மன்ற போட்டியில் என்னென்ன இருக்கு, எத்தனை நிலை போட்டிகள் இருக்கு, அது ஒரு பிரிவு. அதை பத்தின ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கணும். அடுத்தது, ஏன் இந்த போட்டியில நாம் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு தலைப்புல நம்ம தெளிவடைய வேண்டும். அடுத்து, இந்த போட்டிகள்ல நம்ம எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத ஒரு தலைப்புல நம்ம தெளிவாகணும். மொத்தம் 3 தலைப்புல நம்ம தெளிவாகணும். இதுல எல்லாத்துலயும் ரொம்ப தெளிவடைஞ்சிட்டோம்னா வெற்றியை மிக சுலபமா நம்ம அடைஞ்சிட முடியும். முதல்ல சொல்வேந்தர்கள் மன்ற போட்டிகள் என்னென்ன அப்படிங்கிறதுல இன்டர்நேஷனல் ஸ்பீச், அதாவது உலகளாவிய பேச்சு போட்டி, அது ஒரு வகை. அடுத்து டேபிள் டாபிக்ஸ், உடனடி பேச்சு போட்டி. அடுத்து எவாலுவேஷன், மதிப்பீடு பேச்சு போட்டி. அடுத்ததாக ஹியூமரஸ், நகைச்சுவை பேச்சு போட்டி என 4 வகையான பேச்சு போட்டிகள் இருக்கின்றது. இந்த 4 வகையான பேச்சு போட்டிகளும் ஒவ்வொரு சிறப்பு அம்சத்தை கொண்டது. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீச், அதாவது உலகளாவிய பேச்சு போட்டி என்பது ஒரு தனித்துவமான ஒருவருடைய கதை கருத்துக்களை உள்ளமைத்து
அதை கட்டமைத்து உரையாக வழங்குவார்கள். இந்த உடனடி பேச்சு என்பது உடனடியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பில் நீங்கள் வேகமாக சிந்தித்து உரை வழங்குவது. மதிப்பீடு பேச்சு என்பது ஒரு இலக்க பேச்சாளர் தனது உரையை வழங்குவார். அவரது உரையை நீங்கள் கவனித்து அதற்கு மதிப்பீடு வழங்குவது. நகைச்சுவை பேச்சு, ஹியூமரஸ் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களது உரையில் நகைச்சுவையை உட்புகுத்தி அதை பார்வையாளர்களை கவரும் வண்ணம் உங்களுடைய உரை அமைய வேண்டும். ஏன்னா இந்த 4 கட்டங்களாக போட்டிகள் அமையப்பட்டிருக்கிறது. இந்த போட்டிகள் எத்தனை நிலை கொண்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த போட்டிகள் முதல்ல மன்ற அளவில் நடக்கிறது. மன்ற அளவு, அடுத்ததாக பகுதி அளவு, ஏரியா லெவல், அடுத்ததாக வட்டம், டிவிஷன் லெவல், அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட், மாவட்ட அளவு என இத்தனை நிலைகளை கொண்டது. இத்தனை நிலைகளையும் கடந்து வேர்ல்டு சாம்பியன், அதாவது உலகளாவிய பேச்சு போட்டிகள் நடக்கிறது. இந்த பேச்சு போட்டிகள் தமிழ் மொழியில் தற்பொழுது உலகளாவிய பேச்சு போட்டி அளவு கொண்டு வரப்படவில்லை. மற்ற ஆங்கில மொழிகளில் இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களில் தமிழ் மொழியும் உலகளாவிய பேச்சு போட்டிக்கு செல்லும் என நாம் அனைவரும் நம்புவோம். சரிங்களா? இந்த ஒரு பேச்சு போட்டிகள் எத்தனை வகைப்படும், என்னென்ன நிலைப்படும் என்பதுல தெளிவடைஞ்சிட்டீங்களா? அடுத்ததாக இந்த பேச்சு போட்டியில ஏன் பங்கேற்க வேண்டும், இந்த தலைப்பை தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். பேச்சு போட்டி பொதுவா எல்லாருக்கும் பேச தெரியும். எந்த தலைப்பை கொடுத்தாலும் பேச தெரியும். எதிர்த்து தர்க்கம் பண்ண தெரியும். சண்டை போட தெரியும். ஆனால் ஒருவரை ஒரு மேடையில ஏத்தி அதே தலைப்பை கொடுத்து பேசுன்னு சொன்னா அவங்களுக்கு சில தயக்கங்கள் வரும். வாயிலிருந்து வார்த்தை வராது. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோங்கிறத சிந்திக்க முடியாது. இதற்கு முதல்ல தன்னால் பேச முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சியை எங்கிருந்து பண்ணணும்? இந்த மாதிரி மன்றங்கள்ல தன்னை உறுப்பினராக இணைத்து கொண்டு ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் தன்னை பேச்சாளராக அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு இலக்க பேச்சையும் எடுத்து நீங்கள் உரை வழங்கும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்கிறது. அதுதான் இந்த தமிழ் மன்றம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. தன்னம்பிக்கை. முதலில் என்னால பேச முடியும், எந்த தலைப்பை கொடுத்தாலும் மேடையில் ஏறி என்னால பேச முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை உங்களுக்கு இந்த மன்றம் வளர்க்கிறது. அடுத்ததாக உங்களுடைய உரை கட்டமைக்கும் திறன். ஒரு பேச்சை எப்படி உங்களால வழங்க முடியும் அப்படிங்கிறத ஒரு 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 தனித்திறமையா வளர்ந்துரும். அதற்கு முன்னுரை உண்டு, கருத்து உண்டு, முடிவுரை உண்டு. இந்த மாதிரி கட்டமைக்கின்ற திறன் வளரும். ஒரு உரையே தலை எது, உடல் பாகம் எது, வால் எது என்று வழங்குகின்ற பொழுது அதை சுலபமாக மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்ததாக உடல் மொழி. எல்லா உரையவும் நாம் ஒரே இடத்தில் நின்று உரை வழங்கிவிட முடியாது. ஒவ்வொரு உரைக்கும் அதன் கருத்துகளுக்கு ஏற்றவாறு நம் உடல் மொழியை வழங்குவதன் மூலம் கருத்துக்களை மிக சுலபமாக பார்வையாளர்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். அது ஒரு விடயம் உங்களால் வளர்த்தெடுக்க முடிகிறது. அடுத்து மேடையின் மீது நிற்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு பயமின்மை, இதை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும். உங்களுடைய எந்த கருத்துக்களாய் இருந்தாலும் பயமின்றி உங்களால் மேடைகளில் வழங்க முடியும். இப்படி பல அம்சங்களை கொண்டதுதான் இந்த பேச்சு போட்டி. இதற்காகத்தான் நாம் பேச்சு போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். இது ஆண்டுதோறும் ஒரு முறை நடைபெறுகிறது. கூடுமானவரை உறுப்பினர்கள் அனைவருமே இதில் பங்கேற்குமாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கூறுகின்றேன். அது மட்டுமல்லாமல் மற்ற மன்றங்களின் புதிய உறுப்பினர்களை உங்களால் கண்டுகொள்ள முடியும். அவர்களுடைய உரை எவ்வாறாக அமர்ந்திருக்கிறது, அவர்கள் எந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள், எப்படி வெற்றி அடைகிறார்கள் என்று இது போல எல்லாத்தையும் உங்களால் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஒரு தனித்துவமும் உங்களுடைய வளர்த்தெடுக்கப்படுகிறது. சரி, இந்த போட்டிகளுக்கு நாம் எப்படி தயாராக வேண்டும்? அதற்கான இதுதான் முக்கியமான இடம். இந்த போட்டிகள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு இத்தனை போட்டிகள் இருக்கு தெரிஞ்சிருச்சு, இது எப்படியெல்லாம் நடக்கும், எத்தனை நிலைகளை அடையும் தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த போட்டிகள் எல்லாம் நான் கலந்துகிட்டேன்னா எனக்கு என்னென்னலாம் வளரும் அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு.
இந்த போட்டிகளுக்கு நான் எப்படி தயாராக வேண்டும் அப்படி என்ற கேள்விக்கு முதலில் நீங்கள் ஒரு உரையை, உங்களுடைய சொந்த உரையை, உங்களால் பேச முடியும், இதை தங்குதடையின்றி என்னால் எடுத்துரைக்க முடியும் என்ற உங்களுடைய சொந்த கதையை ஒரு உரையாக கட்டமைக்க வேண்டும். அது இன்டர்நேஷனல் ஸ்பீச், அதாவது உலகளாவிய பேச்சு போட்டிக்கு உங்களுடைய உரை ஒரு கட்டமைப்பை கொண்டதாக இருக்க வேண்டும். அதற்கு சிறந்த தமிழ் வார்த்தைகளை, அழகான தமிழ் சொற்களை, சொற்றொடர்களை கூர்ந்து கவனித்து பழகி அந்த கதையை நீங்கள் அமைக்க வேண்டும். அதை தினம்தோறும் குறைந்தது 10 முறையாவது நீங்கள் பேசி பழகி பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி இல்லாமல் நீங்கள் கதையை எழுதிவிட்டேன், என்னிடம் கதை உள்ளது, உரை உள்ளது என்று அவநம்பிக்கையோடு மேடை ஏறினால் அந்த உரை தெளிவாக மேடையேற்றப்படாது. நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி பெற்றால் மட்டுமே ஒரு உரை வெற்றிகரமாக மேடை ஏற்ற முடியும். இதை ஒன்றை நீங்கள் ஆழமாக உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நேர அளவீடு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேர அளவீடை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் 5 to 7 நிமிடம் வரை இன்டர்நேஷனல் உலகளாவிய பேச்சு இருக்கு, பன்னாட்டு பேச்சு இருக்கு. அந்த பன்னாட்டு பேச்சுக்கு 5 to 7 நிமிடம் வரை நீங்கள் மீண்டும் 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 பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பதன் மூலம்தான் அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்களால் உரையை கொடுக்க முடியும். அந்த நேர அளவீடை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இதை நீங்கள் அவ்வப்போது மன்ற கூட்டங்களில் உரை வழங்கும் பொழுது மட்டுமே உங்களால் பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும். இதை தவிர உங்களால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய அறையிலிருந்து நீங்களாக எடுக்கக்கூடிய பயிற்சியினால் அதை செய்ய சாத்தியம் உண்டு. அதை தவிர வேற எந்த வழியிலும் உங்களால் நேர அளவீடை சரியாக பின்பற்ற முடியாது. அது ஒன்று. அடுத்ததாக உங்களுடைய உரையின் தெளிவு, வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்தாமல் உங்கள் உரை, உங்கள் தமிழ் வார்த்தை, உங்கள் குரல் வளம், இதை அனைத்தையும் உங்களால் முடிந்தவரை பயிற்சி செய்து பழகி இந்த மேடையில் நீங்கள் வழங்க வேண்டும். இது இப்படி பல யுக்திகளை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இந்த மேடையில் வெற்றி பேச்சாளராக உங்களால் உருவெடுக்க முடியும். இது வெற்றியை நோக்கி மட்டுமே செல்ல வேண்டும், நான் உரை வழங்கினால் வெற்றி அடைய வேண்டும், இல்லை என்றால் அது சாத்தியப்படாது என்று அப்படியெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். உரை வழங்க நீங்கள் மேடையின் மீது ஏறினாலே போதும், அதுதான் உங்களுடைய முதல் வெற்றி. அதை தவிர உங்களுக்கு வேற எந்த வெற்றியும் உங்களுக்கு அது அவ்வளவு பெரிய வெற்றியாக கருதப்படாது. தன்னுடைய உரையை கட்டமைத்து பயிற்சி செய்து தன்னுடைய தன்னம்பிக்கையோடு மேடை ஏறி நான் மக்கள் முன்பு பேச வந்தேன் என்று ஏறி நிற்கின்ற அந்த தருணமே நீங்கள் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள். இதை வெற்றி பெற்றவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அழகான மொழியிலே, நீ எளிமையான ஒன்றை விரும்புகிறாய் என்றால் கடுமையான ஒன்றை முதலில் எளிமையாக்கு என்று கூறுகிறார்கள். நீ எளிமையான ஒன்றை விரும்புகிறாய் என்றால் கடுமையான ஒன்றை முதலில் எளிமையாக்கு. இதிலிருந்து என்ன தெரிகிறது? கடுமையான ஒன்று எப்படி எளிமையாக்கப்பட முடியும்? பயிற்சியின் மூலமே. ஆக இந்த தலைப்பின் வாயிலாக ஒவ்வொரு சொல்வேந்தர்களுக்கும் நான் கூறிக்கொள்ள விளைவது, பயிற்சி 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 தான் உங்களை என்றுமே வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் என்று கூறி வாய்ப்பளித்த சென்னை சொல்வேந்தர்கள் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மேடையை நெறியாளரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சதீஷ்குமார் அவர்களே. எல்லோரும் கேமரா ஆன் செய்து கிளாப் தட்டுமாறும் அன்பும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் பயிற்சி முக்கியம். எல்லோரும் கற்பிக்கிறோம், எல்லோரும் ஒரு போட்டிக்கு நாம் தயார் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு உத்வேகமும் ஒரு உத்வேகம் இல்லாமல் போனால் எதுவும் சிறப்பாக நடக்காது. அந்த வகையில் இன்று சதீஷ்குமார் அவர்கள் நிறைய டிப்ஸ், நிறைய பயிற்சி, அதை எப்படி பண்ண வேண்டும், என்னெல்லாம் இருக்கிறது என்று ஒரு அறிமுகம் செய்துள்ளார்.
இது கண்டிப்பாக மற்ற பேச்சாளர்களுக்கு எப்போதெல்லாம் போட்டி வருகிறதோ அதையெல்லாம் அவர் நினைவு கொண்டு அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நன்றி சதீஷ்குமார் அவர்களே, உங்கள் நேரத்திற்கு, நீங்கள் சொன்ன மிக்க நன்றி, செய்திகளுக்கு அனைவரும் நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்த கட்டமாக நாம் போகும் அடுத்த இடம் உடனடி பேச்சு. இது நெறியாளர் அவர்கள் வசந்தன் ப்ரமோஷன்ஸுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்வந்தர் ஜவஹர் அவர்கள். சொல்வந்தர் ஜவஹர் அவர்கள் இந்த இந்த உடனடி பேச்சுக்கு எந்த விதத்தில் அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார் என்றால், இப்போது நம் பொது மதிப்பீட்டாளருக்கு ஒரு லிசனிங் மாஸ்டர், அதாவது நமக்கு ஒரு கவனக தேவைப்பட்டது. அப்போது உடனடியாக அந்த ரோலை எடுத்துக்கொண்டு அந்த அளவுக்கு உடனடி பேச்சுக்கு உடனடி ரோலுக்கு எப்போதும் சொந்தக்காரராக இருக்கிறார் சொல்வேந்தர் ஜவஹர். இவரின் பேச்சை நான் முதலிருந்து நான் கேட்கும்போது, இவர் ஒவ்வொரு தமிழ் சொல்லுக்கும் ஒரு அழகு, ஒரு ஒளி இருக்கிறது. அதுக்கு ஏற்றமாறு கொண்டு எப்பயும் கொடுப்பவர். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்று சொல்வேன், நீங்கள் எப்போதாவது ஏதாவது ஒரு ரேடியோ விஜேவாக இருந்தால் அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரசிகர் மன்றம் நிறைய வருவார்கள் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் ஜவஹர் அவர்களே, மேடை உங்கள் வசம். நன்றி அன்பிற்கினிய நிகழ்ச்சி நெறியாளர் தீபக் ராஜ் அவர்களே. உங்களுடைய அறிமுகம் என்னை மெய்சிலுக்க வைத்தது, என்னை ஆர்ப்பரிக்க வைத்தது, என்னை என்னால் நானா என்று எண்ண வைத்தது, என்னை பற்றியா பேசுகிறார் என்று எண்ண வைத்தது. நன்றி. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்ல வேண்டியது ஒரு கடமை. இன்னைக்கு நிகழ்ச்சி எல்லாருமே அவங்கள பத்தி எல்லாருமே பேசினாங்க, ரொம்ப அழகா இருந்தது. இன்னைக்கு நான் உடனடி பேச்சு நடத்த போறதில்லை, என்னங்க எல்லாரும் முன்னாடி ஒரு முன்னோக்கி காணொலி முன்னோக்கி வாங்க. உடனடி பேச்சு நடத்த போறதில்லை. எல்லாம் உங்களை பத்தி தான் நீங்க பேச போறீங்க, உங்களை பத்தியே பேச போறீங்க. அதான் உடனடி பேச்சு. சரி, அது எப்படி நடத்த போறோம்? இப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்களை பத்தி தான் நீங்க பேச போறீங்க, உங்களை பத்தி தான் பேச போறீங்க. ஆனா நான் ஒரு பொருளை சொல்லுவேன், அதுல இருக்க நன்மைகளை வச்சு நீங்க நகைச்சுவையா அந்த பொருள் கூட ஒப்பிட்டு நீங்க உங்களை பத்தி பேச போறீங்க. நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ இளநீர், இப்போ என்ன ஒப்பிட்டு நான் பேசுறேன். இளநீர் இருக்க தண்ணீர்ல எவ்வளவு சுத்தமா இருக்குமோ அந்த மாதிரிதாங்க என் மனசு, அவ்வளவு சுத்தமான மனசு. இளநீர் குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு நல்லதோ, நான் பேசினா அவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்க, உள்ளத்துக்கு நல்லதுங்க. இளநீர் எவ்வளவு தூய்மையா இருக்கோ என்னுடைய சொல்லும் அப்படிதாங்க. இளநீர் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது தேங்காய் வாங்கி பலன் தரும். அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நாள் அதே மாதிரி தாங்க, நான் கொஞ்ச நாள் கூட இருந்தேன்னா நல்லவன் ஆகி நிறைய பலன் தருவேன். அதை கொஞ்சம் நட்டம்னு வச்சுங்களேன், வளரும், நானும் வளருவேன். இந்த மாதிரி ஒப்பிட்டு நான் சொல்ற பொருள் கூட ஒப்பிட்டு உங்களை பத்தி நகைச்சுவை உணர்வோட பேசணும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க உடனடி பேச்சு. உங்களை பத்தி தான் பேச போறீங்க, ஆனா அது நீங்க எதை கூட ஒப்பிட போறீங்க, நான் சொல்ற பொருள் கூட ஒப்பிட்டு பேச போறீங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? முதல் ஆள் யார்? முதல் நபர் யார்? அந்த நபரை சிந்துஜா மோகன். உரை வழங்காதவர் எவரையாவது இருப்பின் அவர்களை முதல் அழைக்கிறேன். அதன் பிறகு உரை வழங்கியவர்களுக்கு வாய்ப்புகள் தரலாம். உரை வழங்காத வேற யாராவது இருந்தால் பொறுப்பாளர் அல்லாமல் இருப்பவர்களை அழைப்போம் முதல். சரி, நான் முதல்ல சிந்துஜாவை அழைச்சிடுறேன். யாரும் முன் வரலன்றதால முன் வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. சிந்துஜாவுக்கு கேள்வி என்னன்னா, எழுதுகோல்ல ஒப்பிட்டு உங்களை பற்றி பேசுங்கள். மேடை உங்கள் வசம். முன்னுரிமை தந்தமைக்கு நன்றி ஜவஹர் அவர்களே. எழுதுகோல் பல பரிமாணங்கள் உள்ளது. ரெனால்ட்ஸ் பென்னு, ரீஃபில் போட்டு எழுதலாம், இங்க் பென்னு, அதுலேயே ஃபவுண்டெயின் பென்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அந்த ஊக்க வந்து திருப்பி மாத்தி போட்டு கூட எழுதலாம். அந்த மாதிரி பல பரிமாணங்கள் இருக்கு. என்கிட்டயும் அதே மாதிரி பல பரிமாணங்கள் இருக்கு. காலையில எழுந்து 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்ரகாளி ஸ்வரூபம். என் பொண்ணை ஸ்கூல்ல அனுப்புறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நானும் பத்ரகாளியா இருப்பேன். திருப்பி 8:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஸ்மூத்தான அந்த செல்லோ கிரிப்பர் பென் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அப்பா குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், வீட்டு வேலை செய்ய வேலை நேரம் கிடக்குது, ஒரு பாட்டை போடுவோம், பாத்திரத்தை விளக்குவோம், துணியை துவைப்போம், கொஞ்சம் வீடு சரியானது அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸ்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு லாகின் பண்ணுவேன். இங்கு பெண்ணு இங்கு ரெடியாக இருக்குதான்னு பார்க்கணும், இங்கு கரெக்டாக சொட்டாமல் எழுதுதான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அது கரெக்டாக எழுதுகிறதா, இங்கு எந்த எழுதும் போது லீக் ஆகுதாங்கிறது செக் பண்ணுற மாதிரி நானும் லேப்டாப் ஆன் பண்ணணும், என்னோட லாகின்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இங்கு பெண்ணு என்னோட 11:30 மணிலேருந்து கடைசி 10:30 மணி வரைக்கும் இங்கு தீர 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 இங்கு ஃபில் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஃபவுண்டெயின் பென்னு, அப்படி இல்லாட்டினா ஊக்கு மாத்திர பெண்ணு மாதிரி அந்த ஊக்கு தீந்து போயிடும். அடுத்து அதை மாத்தி எழுதி ரெஃப்ரெஷ் ஆகி டின்னர் சமைச்சு முடிச்சு பெட்டுக்கு போய் தூங்கணும். இந்த மாதிரி பெண்கள்ல ஆமா, பெண்ணுக்கும் பெண்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்லை. இங்கு தீர 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 ரீஃபில் பண்ணி 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 எழுதுறது மட்டும்தான் பெண்ணுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற ஒரு ஒத்துமை. இதுல என்ன அப்படின்னா, சில பெண்கள் வந்து இங்கு தீர்ந்து போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். ஆனா நாங்க வந்து இங்கு பெண்ணு மாதிரி இங்கு தீர்ந்து போயிடுச்சுன்னா தூக்கி போட மாட்டோம், அதை ரீஃபில் பண்ணி திரும்பி உபயோகப்படுத்துவோம். அதனால் எழுதுகோளுக்கும் எங்களுக்கும் பெரிய என்னது வித்தியாசம் இல்லை. மிகவும் உபயோகமாக இருப்போம். உங்கள் மனதில் இருப்பதை காகிதத்தில் அழகாக எழுதுவோம். அதே போல் எங்களையும் அழகாக எக்ஸ்பிரஸ் செய்வோம். எங்களைன்னு சொல்றது பெண்களை, ஆனா பெண்கள்ங்கும் போது நானும் கூட. நன்றி. நன்றி சிந்துஜா அவர்களே. உங்கள் எழுதுகோள் எழுதியது இன்றைய உடனடி பேச்சில் எழுந்து நின்று எழுதியது, தூக்கத்தில் எழுதியது, என்றுமே எழுதும் என்பது உங்கள் எழுதுகோளை அருமையாக சொன்னீங்க. ரொம்ப அற்புதமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த நபர் ஜெய்சங்கர் அவர்கள். அவருக்கு என்ன தலைப்பு? புத்தகம். காணொலியை திறந்து விட்டு பேசினால் நன்றாக இருக்கும். அந்த முக பாவனைகள் அதெல்லாம் பார்த்து அதை பார்க்கும்போதுதான் அந்த அந்த உடனடி பேச்சு கொடுத்தவனுக்கே கொஞ்சம் சரியா இருக்கும் நம்புறேன். நன்றி திரு ஜவஹர் அவர்களே. நான் வந்து இன்னைக்கு காணொலி வச்சிருக்க முடியாத காரணம், நான் வந்து இப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால ஜஸ்ட் உங்க அனுமதியோட இன்னைக்கு காணொலி இல்லாம நான் ஒரு மைக்ல மட்டும் இன்னைக்கு பேசிக்கிறேன். எனக்கான தலைப்பு என்னன்னு கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா? புஸ்தகமா? புத்தகம். புத்தகம். ஓகே. இங்க உள்ள அனைவரும் நம்ம புஸ்தகம் அப்படின்னு ஒண்ணு கையில எடுக்காம படிக்காம நம்ம வந்திருக்க மாட்டோம். எல்கேஜில இருந்து நம்ம வந்து ஸ்கூல்ல ப்ரீ ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்ததுல இருந்து நம்ம வந்து புக்குன்னு ஒண்ணு வாங்கி கொடுத்துருவாங்க. அது ஒன்று நம்ம படிக்கிற புக்கா இருக்கும், இல்லை நம்ம எழுதுற புக்கா இருக்கும். அதனால எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கேன் வந்து சிறு குழந்தையிலிருந்து புஸ்தகங்கள் வந்து நான் வந்து எப்பொழுதுமே புஸ்தகம் கையுமா இருந்தது ஒரு காலம் உண்டு. ஆனா இப்பொழுது எப்பவுமே லேப்டாப்பும் கையுமா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து லேப்டாப்ல வந்து நம்ம என்ன வேணாலும் புக்ஸை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால அந்த புத்தகம் அப்படிங்கிற அந்த தலைப்பு வந்து நான் வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்க விரும்புகிறேன். இ புத்தகம், அதாவது ஆன்லைன் புத்தகங்கள். இதுக்கு வந்து இன்னைக்கு ஆன்லைன் புத்தகங்கள்ல கூட நீங்க போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு வந்து குக்கு எஃப்எம்னு ஒரு ஆப் இருக்குது, அது வந்து ஒரு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க உங்க பிரயாணத்தின் போதோ இல்லை எந்த நேரமோ நீங்க வந்து ஒரு ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நீங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஒரு புஸ்தகத்தை நீங்க ஒன்று ஃப்ரீ டவுன்லோடோ அல்லது வந்து ஏதாவது பெய்டு புக்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த புஸ்தகத்தை உங்களுக்காக அந்த குக்கு எஃப்எம்ல அவங்க பதிவேற்றம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கிளீனாக உங்களுக்கு படிச்சு காட்டிடும், நீங்க படிக்கிற மாதிரியே. படிச்சு நான் வந்து ஸ்கூலோட போச்சு காலேஜோட போச்சுன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து இ புக்கும் தேவையில்லை. அதுவும் தாண்டி அது கூட நீங்க உட்காந்து மெனக்கெட்டு உட்காந்து நீங்க உட்காந்து படிக்கணும். அதனால இப்போ இன்னைக்கு வந்து நிறைய குக்கு எஃப்எம்னு நமக்கு இந்தியாவில் இருக்க போல இன்டர்நேஷனலி நிறைய இ புக் வெப்சைட்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதை நம்ம படிக்கலாம்.
ஐ மீன் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம காதுல கேட்டுக்கிட்டு அதை நம்ம படிச்சாலும் மனசுக்கு தான் போக போகுது, கேட்டாலும் நம்ம மனசுக்கு தான் போக போகுது. அதனால நம்ம வந்து கேட்டு பயன் பெறுவோம். புஸ்தகம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பல பேர்த்துடைய வாழ்க்கைகளை ஷேர் பண்ணுது. நம்ம பாடல் கேட்குற மாதிரி தான், அது கண்ணில் நம்ம பார்க்குறது கிராஃபிக்கல் டிசைனோட இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் இருக்கு. அந்த புக் ரீடிங்ஸே வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி இன்னைக்கு புக்கு நிறைய வெப்சைட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து அந்த அந்த வெப்சைட்னுடைய இதை வந்து ஒரு ஒரு புஸ்தகம் எழுதுறாங்க, ஒரு கதை எழுதுறாங்கன்னா அந்த கதையை படமாகவே மாற்றி அதை வந்து உங்களுக்கு திரையிட்டு காட்டுறதும் அந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா புக் ஆன்லைன் போட்டீங்க அப்படின்னா நிறைய வரும். அதனால நம்ம நிச்சயமாக இது வரைக்கும் யாருக்கும் புஸ்தகம் படிக்கக்கூடிய விருப்பம் இல்லைன்னு சொன்னா கூட இதை ட்ரை பண்ணி போய் பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. இந்த வாய்ப்பு இந்த தலைப்பை வழங்கிய உடனடி பேச்சு தலைவருக்கு நன்றி. நன்றி நன்றி ஜெய்சங்கர் ஐயா அவர்களே. எலெக்ஷன் டைம்னால தலைவர் வாழ்க வளமுடன் சொல்லிடுவோம். நன்றி. தலைவர் வாழ்க வளமுடன் வளர்க என்று அறிவித்தமைக்கு நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்க, அற்புதமா இருந்தது. ஆனா திரும்ப ஒரு நினைவுட்டுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அவங்கள பத்தி விடயங்களை அந்த பொருளோட ஒப்பிட்டு அப்போ சொன்னா நல்லா இருக்கும். அதுதான் இந்த உடனடி பேச்சினுடைய முக்கியமான குறிக்கோள். அவர் பயணம் செய்வதால அவர் சரியா கேட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். மத்தவங்க சரியா கேட்டிருப்பாங்க நம்புறேன். இப்ப அடுத்து எல்லாத்துக்கும் கடவுள்னா அர்ச்சனை வேணும். இன்று அடுத்த பேச்சாளர் அர்ச்சனா அவர்களை அழைத்து கடிகாரம், உங்களுடைய தலைப்பு கடிகாரம். திரும்பவும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், கடிகாரத்தோடு ஒப்பிட்டு உங்களை பற்றி பேச வேண்டும். நகைச்சுவையாக இருந்தால் நன்றாக இருக்கும். இது கடிகாரத்துக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கடிகாரத்தில் 12 கண்கள் இருக்கும், 2 கைகள் இருக்கும். எனக்கு 2 கண்கள் இருக்கு, 12 கைகள் இருக்கு. ஏன்னா நான் பொண்ணு. சாமிக்கே பாருங்க 12 கை, காளியாத்தா மாரியாத்தா எல்லாருக்கும் இருக்கும். அர்ச்சனை செய்யற அர்ச்சனாவுக்கும் இருக்கு. ஏன்னா நான் வீட்டுல சும்மா தானே இருக்க அப்படின்ற பேர் வாங்குற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நாங்க சும்மாவே இருந்தா என்னெல்லாம் நடக்கும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நான் சொல்றேன், நாங்க சும்மாவே இருந்தா மோட்டர்ல தண்ணி போட்டு டேங்க்ல தண்ணி ஏறாது. காலையில நீங்க குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது நிம்மதியா. நாங்க இல்லைன்னா வீடு சுத்தமா இருக்காது, போட்டுக்கிற துணி இருக்காது, அதை இஸ்திரி பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இதெல்லாம் தான் நீங்க அப்ப வீட்டுல உட்காந்து பண்றீங்களா அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. உங்களுக்காக உங்கள் தலைமுறையை 12 கைகளாக வச்சு அவங்கள வளர்த்து நாளைக்கு அர்ச்சனாவோட பிள்ளைன்னு சொல்லாது, என் வீட்டுக்காரரோட பேரை சொல்லி இன்னார் பிள்ளை அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிப்பாங்க. கடிகாரம் நின்னுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலம் நிக்காது, கடிகாரம் ஓய்வெடுக்கும். உங்களால தாங்க முடியாது, உடனே எப்படி பேட்டரி போட்டு அதை ஓட வச்சிருவீங்களோ அதே மாதிரிதான் ஒரு நாள் நான் படுத்திருந்தேன்னா அச்சோ முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு இருக்கிற மருந்தெல்லாம் வாயில ஊத்தி எந்திரிச்சு உட்காருமா அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க. 12 கைய காளியாத்தா சாந்தம் அடைஞ்சாவது மடக்கி வைப்பாங்க. ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு 12 கையும் 24 மணி நேரத்துக்கு பத்தாம 2 கண்களை எப்பவுமே திறந்து வச்சு எப்பவுமே பேட்டரி தீராம இருக்கிற பெண்கள் சார்பாக இன்று கடிகாரத்தை நான் ஒப்பிட்டு சொல்லியிருக்கேன், நான் நம்புறேன். தேங்க்யூ. மிக அற்புதம், மிக அற்புதம், மிக சுவாரஸ்யம், மிக அற்புதத்திலும் அற்புதம். இந்த வார்த்தையால் அளவிட முடியாத அளவிற்கு உங்களுடைய பேச்சும் உங்களுடைய சுவாரஸ்யமான கருத்துக்களும் இருந்தது. ஆனா ஐயா வந்து உங்க கணவர் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட பாதுகாப்பா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கூட்டு குடும்பமா இருக்கேன், அதனால அனைவருமே அப்படிதான். அடுத்த பேச்சா அடுத்து யாருக்கு வந்து கொடுக்கணுமோ அவங்க கைகளை மேலே காமிச்சா நான் சரியா இருக்கும் நான் நம்புறேன். இவங்க அர்ச்சனா பேசுனத பார்த்தோம்னா
தீபக் ராஜ் சொன்னாரு என்னுடைய என்னுடைய நீங்க ஒரு வானொலியில பேசலாம்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு தொலைக்காட்சியிலே பேசலாம் பொழுது. அடுத்த பேச்சாளர் தயாராயிட்டாங்கன்னா நம்ம வந்து தலைப்பை கொடுக்கலாம். தலைப்பை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்து அடுத்து யார் யார் அந்த தைரியமான ஆள்? சசிகலா வரீங்களா? தயாரா இருக்கீங்களா? அடுத்த தலைப்பு கையை தூக்கிறதுக்கு போட்டுட்டு இருக்கேன். ஆமாமா, அது கை தூக்கலனாலும் நாங்க உங்களை கையை பிடிச்சி இழுத்து வந்துருவோம். நீங்க பொறுப்புல இல்லாதவங்களை கூப்பிட்டு இருக்கீங்களா? அதனால சரி யாராவது வராங்களான்னு பார்த்தேன். சரி பொறுப்புல இருக்கிறவங்களே வரலாம் அப்படின்ட்டு கையை தூக்கிட்டேன். அதான் நான் சொன்னேன் அர்ச்சனாவுக்கு தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு, தொலைக்காட்சியில கூட பேசலாம்னு சொல்லிட்டு. தொலைக்காட்சி தான் அடுத்த தலைப்பு. தொலைக்காட்சி இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி இல்லாம யாருமே கண் முழிக்கிறதே இல்லை. கையில ஒரு கைபேசி இருந்தாலும் தூங்கி எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்னடா தலைப்பு இருக்கு அப்படின்றத கேட்கற செய்தியை கேட்கறதுக்காகவே தொலைக்காட்சியை முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வீட்டுல இருந்து இருக்கிற கணவர் எல்லாம் நைட் வந்து லேட்டா தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்ச உடனே நேத்து என்னமா நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்கிற ஆளு என்கிட்டதான். இப்போ வீட்டுல இருக்கிற எல்லா மனைவிமார்கள் கிட்டையும் வீட்டுல என்ன நடந்துச்சு, அம்மாவுக்கு பேசுனாங்களா, என் தங்கச்சி பேசுனாங்களா, என் மாமியார் கிட்ட பேசுனியா அப்படின்ட்டு எல்லா செய்திகளையும் தொலைக்காட்சி மூலமா எப்படி நம்ம உலகத்துல நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி என் மூலயமா என்னோட வீட்டு கணவர் வந்து என்ன தெரிஞ்சுப்பாங்க. அவரு நேரா போய் பேச மாட்டாரு யார்கிட்டயும். என்ன உங்க அத்தை பேசுனாங்களா, உங்க மாமா பேசுனாங்களா அப்படின்ட்டு, இல்ல எங்க அக்கா கிட்ட பேசுனியா அப்படின்ட்டு அவரு பேச மாட்டாரு, வேலைக்கு போயிடுவாரு. நம்ம பேசிட்டு அவர்கிட்ட வந்து அறிக்கை கொடுக்கணும். இவங்க கிட்ட நான் பேசினேன், இங்க வந்து இவங்களை விசேஷம் வச்சிருக்காங்க, இவங்க காது குத்து வச்சிருக்காங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, இங்கெல்லாம் போகணும், இந்த வார விடுமுறைக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியில தலைப்புச் செய்திகள் சொல்ற மாதிரி நான் வந்து அந்த விஷயத்தெல்லாம் நான் சேகரிச்சு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும். அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா ஒரு இடைவெளியே இருக்காது. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். பெண்களோட பழக்கம் என்னது, நிறுத்தாம அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா ஆண்களுக்கே உள்ள பழக்கம் என்னன்னா, சொல்ல வந்த செய்திய சுருக்கமா சொல்லுமா, எதுக்கு வள 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 வளன்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சுருக்கமா என்னுடைய பேச்சை வந்து தலைப்புச் செய்திகள் மாதிரி இயல்பா பேசிட்டு முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம். நன்றி சசிகலா அவர்களே. ரொம்ப அழகா தொலைக்காட்சி எப்படி இன்னைக்கு எல்லாம் கைபேசியில பாக்குறாங்க பேசுறாங்கன்றத ரொம்ப அழகா அற்புதமா ரொம்ப தெளிவா உங்க கணவர் என்னென்ன பண்றன்றத அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். சரி, அடுத்த தலைப்பு எங்க தலைவர் அன்பிற்கினிய பாசமிகு நேசமிகு எழிலரசன் ஐயாவுக்கு தான் தலைப்பு. ஐயா பேசலாம் இல்லையா? ஐயா பயணத்துலதான் இருக்கேன், முயற்சி பண்றேன், கொடுங்க. நான் திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன் ஐயா. வந்து நம்மளுடைய நான் சொல்ற பொருளோட நம்மளோட ஒப்பிட்டு பேசணும். அதுதான் வந்து இன்றைய நோக்கம். சரி, தொலைபேசி சசிகலா சொன்னாங்க தொலைபேசியை கைபேசியில தான் பாக்குறாங்கன்ட்டு. அப்போ அடுத்த தலைப்பு இது என்ன? கைபேசி தான் ஐயா அடுத்த தலைப்பு. உங்களுடைய தலைப்பு கைபேசி. நன்றி ஜவஹர் அவர். இனிய சொல்வேந்தர்களே, அனைவருக்கும் வணக்கம். கைபேசி அப்படின்னா அதனுடைய அபரிமித வளர்ச்சி நம்மளுடைய இந்த நேரத்துல தான் பார்க்க முடியுதுங்க. கைபேசி ஆரம்பத்துல வரும்போது ஒரு செங்கல் அளவு பெருசா இருந்தது. இப்போ வந்து எந்த அளவு மெல்லியதான் அமைக்க முடியுமோ அந்த அளவு அமைச்சு திரையை மட்டுமே வச்சிடலாம் கைபேசிகள் வந்துருச்சு. கைபேசி மூலமா பலவித நன்மைகளும் இருக்கு, அது நமக்கு பலவித தொல்லைகளையும் கொடுக்குது. முக்கியமா நம்மளுடைய நேரத்தை அது கபலீகரம் பண்ணுது, பலவித தகவல்களை சொல்லுது, நம்ம எளிமையா செய்ய முடியாத பல வேலைகளை நம்மளை ரொம்ப சுலபமா செய்யறதுக்கு வழிவகுக்குது. இதெல்லாம் கைபேசியினுடைய ஒரு இயல்பா நம்ம பார்க்குறோம். இந்த கைபேசியோட என்ன ஒப்பிடணும்னா, நானும் ஆரம்பத்துல சின்ன வயசுல கைபேசி மாதிரி தாங்க ஒரு 85 கிலோவில் இருந்தேன். கைபேசி செங்கல் மாதிரி இருந்தது இல்லையா, செங்கல் மாதிரி தான் நானும் இருந்தேன். அப்புறமா என்ன ஆச்சுன்னா அறிவை வளர்த்தேன். அறிவு வளரும் போது தொழில்நுட்பம் மூலமா கைபேசி வளர 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 மெலிதாச்சு இல்லையா, எனக்கு அறிவு வளர வளர என்னுடைய உடம்பும் மெலிசாச்சுங்க. 85 கிலோவுல இருந்து ஒரு 70 கிலோவுக்கு வந்தேன். இது வந்து கைபேசியோட என்னுடைய ஒப்பீடு. அதே மாதிரி கைபேசி
பலவித நன்மைகளையும் செஞ்சதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே நேரத்தில் பலவித தொல்லைகளையும் செஞ்சது இல்லையா? அந்த மாதிரி எனக்கு தெரியாம சில நேரத்தில் எங்க வீட்டில் சில குழப்பங்களை பண்ணிடுவேன் நான். என் மனைவி சில பொருட்களை சில இதுக்கு தான் வைப்பாங்க. அதாவது அந்த ஆம், மீன் இறைச்சி அதெல்லாம் வந்து சில பாத்திரங்கள்ல படக்கூடாதுன்னுவாங்க. அது தெரியாம நான் அதில் கையை வச்சு மாட்டிட்டு திட்டு வாங்குவேன். இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த கைபேசியினால வர தொல்லை மாதிரி என்னாலையும் நிறைய தொல்லைகள் வந்திருக்கு. அதே மாதிரி என் மனைவி நிறைய விடயங்களை மறந்துடுவாங்க. அதாவது இந்த மின்சாரம் கட்டுறது, தொலைபேசிக்கான பணம் கட்டுறது, இதெல்லாம் மறந்துடுவாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப சாதுரியமா ஞாபகம் வச்சு கட்டியிருக்கேன். தொலைபேசி எப்படி எல்லா விடயங்களையும் ஞாபகப்படுத்தி சமயத்துக்கு உதவுதோ அந்த மாதிரி நானும் உதவி இருக்குங்க. இந்த மாதிரி நான் என்னோட இயல்புகளை தொலைபேசியோட ஒப்பிடுறது நிறைய விடயங்கள் இருக்கு. இருந்தாலும் மஞ்சள் நிறம் வந்ததால இதோட முடிச்சுக்கிறேன். நானும் தொலைபேசியும். நன்றி. நன்றி, நன்றி ஐயா. உங்களுடைய உரையும் உங்களுடைய ஆற்றலும், நீங்க ஒரு திசையில போயினே இருக்கீங்கன்னு நினைச்சேன். இங்க சென்னையில இருந்து கிளம்பணும்னா வேற ஒரு திசைக்கு போறீங்கன்னு நினைச்சேன். ஐயோ ஐயா திசை மாறி போறாங்களே நினைச்சு, அப்படியே அந்த திசை மாறி அப்படியே திசை சரி செய்து அந்த திசையில சரியான திசையில நீங்க போனீங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. உங்க திசை என்ன திசைன்னு கண்டுபிடிக்கிட்டு எங்களுக்கு ஒரு திசை இல்லாம நாங்க ஒரு முடிச்சுட்டு இருந்தோம். வாய்ப்பு ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய சூழ்நிலைகள் கருதியும் நீங்கள் பேசியதற்கு சிறந்தார்ந்த நன்றி. அடுத்து ஐயா பேசும்போது வந்து அவருடைய பேச்சை கேட்டுட்டே இருந்தோம்னா பல மணி நேரம் பேசலாம், கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமையும் ஆற்றலும் மிகுந்தவர். அடுத்த தலைப்பு தண்ணீர். பாலமுருகன் ஐயா தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த தலைப்பு கை உயர்த்தியது பாலமுருகன் ஐயா தான் நினைக்கிறேன். கை உயர்த்தியவர்களுக்கே வாய்ப்பு. தயாரா இருக்கீங்களா? நன்றி. தண்ணீர் மிகவும் முக்கியமானது. தண்ணீர் கூட ஒப்பிடும்போது என்னுடைய வாழ்க்கையும் ஒரு நீண்ட தூரத்தில் ஒரு ஆறு எப்படி மலையில் ஆரம்பித்து அருவியில் மலையில் இடையில் இறங்கி தவழ்ந்து ஒரு கடலை சேர்கிறதோ அதே மாதிரி தான் என்னுடைய லைஃப்பும் என்னுடைய தண்ணீரும் ஒரு வகையான போய்கொண்டே இருக்கிறது. எப்பவுமே வந்து எங்கள் வீட்லேயும் தண்ணினாலே அலர்ஜி தான். ஆனால் எந்த தண்ணி குடிக்கிறது அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். சுடு தண்ணி குடிக்கலாமா, இல்லை இந்த தண்ணி குடிச்சிட்டோம்னா வேற இடத்துக்கு போனோமாக்கும் தண்ணி சேராது, இப்படின்னு பிரச்சனையாகவே இருக்கும். என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து என்னை தண்ணி நன்றாக குடிப்பார்கள். அப்போது என்னுடைய கடுமையான உழைப்பால் அவங்க பயனடைகிறார்கள். அந்த போதில் சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து அங்கே இருக்கிற இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அவங்கள வந்து நல்லது பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க நமக்கு கெடுதலாகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலையும் அதை கண்டுக்கிறாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சோவாக போயிருக்கும். இப்போ வந்து என்னுடைய லைஃபு கோயம்புத்தூரில் அழகாக போய்கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் நன்றி 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 ஐயா. நீங்க சொன்னது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். தண்ணி தாங்க தமிழ்நாட்டிலே பிரச்சனை. ஆமாங்க. நீங்க வேற எதுவும் தண்ணி நினைக்காதீங்க. நான் அந்த மாதிரி தண்ணியை சொல்லல. இந்த காவேரி தண்ணி அந்த தண்ணியை சொன்னேன். சரி, நீங்க நிகழ்ச்சி வந்து உடனடி பேச்சு என்று அமர்வை வந்து இன்னும் நேரம் கருதி நிகழ்ச்சி நெறியாளர் அன்பிற்கினிய நிகழ்ச்சி நெறியாளரிடம் ஒப்படைக்கிறேன் மேடையை. நிகழ்ச்சி நெறியாளர். நன்றி நெறியாளர் சொல்வேந்தர் சேவர் அவர்களே. உடனடி பேச்சு இது ஏதோ சிறந்த பூக்களை தொகுத்து வழங்குவது போல் இருந்தது. எல்லா பேச்சாளர்களும் தன் சிறப்புண்மை அறியாற்றியுள்ளனர். நன்றாக இருந்தது. அந்த ஒவ்வொரு பேச்சும் சிறப்பாக அமைந்ததுக்கான முதல் காரணம் அதற்கான தலைப்பும் அதற்கான வசமான
கிரியேட்டிவிட்டி மட்டும்தான். நன்றி உதவி பேச்சு நெறியாளர்களுக்கு. அதுக்கப்புறம் இன்று ஒரு கடைசி பக்கத்தின் சில கிறுக்கல்கள் ரஃப் நோட்டில் ஒரு கிறுக்கல்கள். என் ஒரு அன்பு தோழி ஒருவர் அழகாக கன்னத்தில் குழிவது அதை பார்த்து நான் எழுதி ஒரு கிறுக்கல். ஆம்பிள் அழகு, ஆம்பிள் அழகு, ஆம்பிள் அழகு உன்னிடம் உள்ளது, சாம்பிள் அழகு உன் கண்கள் சொன்னது, பிம்பிள் கூட அழகாக இருக்கிறது, உன் டிம்பிள் சிரிப்பில் என் கற்பனை புடைந்தது. இது என் திருக்கலிகளில் ஒன்று. அடுத்தது நம் அடுத்தது நம் மதிப்பீடுகள் அமர்வு. பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் அவினாஷ் குமார் அவர்கள், மேடை உங்கள் வசம். நன்றி நெறியாளர் அவர்களே. இந்த ஒரு பகுதி மிகவும் முக்கியமான ஒரு பகுதி சொல்வேந்தர்கள்ல. ஏன்னா ஒரு பேச்சாளர் அவர்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனா ஒரு மதிப்பீடு செய்யக்கூடியவர் அந்த பேச்சை வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. ஸோ இன்று என்னுடன் மூவர் இணைந்திருக்கிறார்கள் இந்த பேச்சை வந்து மதிப்பீடு செய்வதற்கு. அவர்களை அழைக்கும் முன்பு நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சொல்வேந்தர்கள் உலகத்துல நம்ம ஒன்று நம்ம ஒன்று வந்து பாதுகாத்து வரோம். அது என்னன்னா எவாலுவேட் டு மோட்டிவேட் அப்படின்னு ஒன்று ஊக்கப்படுத்துவதற்காக தான் மதிப்பிடணும். ஸோ எல்லாரையும் சாண்ட்விச் டெக்னிக் யூஸ் பண்ணி மதிப்பீடு செய்ய வலியுறுத்துகிறேன். ஸோ முதல்ல நம்மளோட ஐடி துறையில் ஃப்ரீலான்ஸாக பணிபுரிபவர், உடற்பயிற்சியில் மிகவும் அதிக ஆர்வம் கொண்டவர் ஜெய்சங்கர் வையாபுரி சொல்வேந்தர் அவர்கள். அவர்கள் வந்து புவனேஸ்வரி அவர்களுடைய பேச்சை மதிப்பீடு செய்ய அழைக்கின்றேன். மேடை உங்கள் வசம். ஜெய்சங்கர் வையாபுரி சொல்வேந்தர் அவர்கள். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்று என்னுடைய மதிப்பிற்குரிய மற்றும் என்னுடைய மதிப்பீட்டிற்குரிய பேச்சாளர் புவனேஸ்வரி அவர்கள் உண்மையாலுமே அவங்க வந்து இன்னைக்கு அவங்க பேசின ஒரு அந்த பேச்சு வந்து இன்னைக்கு அனைவருக்குமே வந்து ஒரு கண் திறப்பு, ஐ ஓப்பனர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு உள்ள வாழ்வு நிலையில இன்னைக்குன்னு இல்லை, இது முற்காலங்கள்லயும் சரி பிற்காலங்கள்லயும் சரி நமக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது, நம்ம குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு, நம்ம சமூகத்துல நடந்துட்டு இருக்குது. அதனால நம்ம வந்து எல்லாமே நாம நினைக்கிறபடிதான் நடக்கணும். மனுஷங்கன்னா கண்டிப்பா எனக்கு இது இஷ்டம் அது இஷ்டம் நினைக்க திரும்பும். பட் அவங்க சொன்ன அந்த வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு அவங்க சொல்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அந்த ஒரு மனோபாவத்தை மைண்ட் செட் நம்ம வந்து உறுதியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஏமாற்றமோ அல்லது வந்து ஒரு விரக்தி தன்மையோ நமக்கு ஏற்படாது. நான் இந்த காரியத்தை நினைக்கிறேன், இது எனக்கு நடக்கல அப்படின்னா சரி, ஏதோ இதுல ஒரு நடக்காத கூட ஒரு நன்மைக்கு தான் போல இருக்கு. ஆனா அந்த முயற்சியில இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பலன் வந்து எனக்கு அது வந்து அந்த முயற்சி எடுக்க வேண்டி நான் வந்து அதை எனக்கு அந்த கால நேரங்கள் கொடுத்துருக்குது. அந்த முயற்சி குறைஞ்சபட்சம் அந்த முயற்சி எடுத்தேன் அப்படிங்கிறது அனைத்திலும் ஒரு ஒரு முன்னுதாரணம் போல அவங்க சொன்னாங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு. அதே மாதிரி அவங்க பகவத்கீதையும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாட்டு முறையை பத்தி குறிப்பிட்ட நேரம் கூட வந்து ஒரு கருப்பு பெட்டகத்தில் தான் வைப்பாங்க. அதனால வந்து தப்பு அதுங்கிறது எல்லாமே நன்மைக்கு. நம்ம கருப்புங்கிறது ஜஸ்ட் ஒரு கலர், அவ்வளவுதான். அது வந்து நமக்கு நம்முடைய இதுக்கு அவங்க தெளிவாக அதையும் சொல்லி கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு உள்ள அனைவருக்கும், இன்னைக்கு பங்கு பெற்ற அனைவருக்குமே வந்து இந்த மீட்டிங்ல நமக்கு வழக்கமா டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்ல போனா டேக் அவே அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேக் அவே அப்படிங்கிறது வந்து எல்லாமே நன்மைக்கு. இன்னைக்கு நடந்த மீட்டிங்கும் நன்மைக்கு, இன்னைக்கு வந்திருக்கிறவங்க அனைத்துமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்லைனாக இருந்தாலும் சின்ன அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் கருத்து. நன்றி. மறுபடியும் மேடை பொது மதிப்பீட்டாளர். நன்றி. நன்றி ஜெய்சங்கர் வையாபுரி அவர்களின்
ஒரு ம், ஒரு புத்துணர்ச்சியான பேச்சுக்கு இப்போ ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மதிப்பீடு. அடுத்த பேச்சை நோக்கி நகர்வோம். நம்மை 2வது மதிப்பீட்டாளர் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப திட்ட மேலாளராக பணியாற்றி மனையியல் மீது ஆர்வம் கொண்டுள்ள அறிவையும் ஞானத்தையும் வளர்த்துக் கொண்டிருப்பவர் திரு வெங்கட்ரமண ஜோதிபாபு அவர்கள். அவர்களை வந்து சிந்துஜாவின் கன்னி பேச்ச வந்து மதிப்பீடு செய்ய அழைக்கின்றேன். மேடை உங்கள் வசம். திரு வெங்கட்ரமண ஜோதிபாபு அவர்கள். நன்றி. இன்றைய சிந்துஜா அவர்களின் கன்னிப்பேச்சு அப்படின்றத ஒண்ணு கேட்கும் பொழுது த பீஸ்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க கன்னி பேச்சு அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த தமிழ்ல அப்படின்ற எப்படி எடுக்கிறது தெரியல, சிண்ட்ரெல்லாவை குறிப்பிட்டு இருக்கிறதால அந்த பேச்சுல வந்து அவங்க இன்னைக்கு வந்து ஆனபெல் பேய் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய வாழ்க்கையுடைய ஆஹ், நகர்வுகளை சிண்ட்ரெல்லா அவர்கள் வாழ்க்கையுடைய நகர்வுகளோட ஒப்பிட்டு ரொம்ப அழகா கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல, கிடைக்காம இருக்கிறதுக்கு தடை வந்து ஒரு சின்ன தாய், சிண்ட்ரெல்லா அவர்களுடைய ஒரு சித்தி. அதை தாண்டி வந்து அவர்களோட வாழ்க்கையில் நிகழ்வுல நடந்த ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அந்த கதையோட ரொம்ப அழகா பொருத்தி அதை உதாரணத்தோட நடத்திட்டு போனாங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க சிந்து. நீங்க உங்களுடைய அந்த கட்டம் 1, கட்டம் 2ல நகர்ந்து, கட்டம் 3ல நகர்ந்து, நீங்க உங்க குழந்தையோட பயணிச்சு, அவ ஒரு பக்கம் ஓட, நீங்க ஒரு பக்கம் ஓட அப்படின்னு சொல்லிட்டு கதையை ரொம்ப வேகமா நகர்த்திட்டு போனீங்க. உங்களுடைய உடல் மொழியும் உங்களுடைய பேச்சு திறனும் வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு போனீங்க. அதுல பொருத்தமான விஷயம் வந்து என்ன, சென்ட்ரலா அப்படிங்கிற கதையும், அப்புறம் உங்களுடைய பேச்சு நடை தமிழ்ல வந்து ரொம்ப அழகா அதை வந்து பிரசன்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. அதற்கான முதல் வாழ்த்துக்கள் அப்படின்னு. உங்களுக்கான ஆஹ், பேச்சுல நீங்க எடுத்துட்டு கொண்டு மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஃப்ளோ அப்படிங்கிறது இங்க நான் வந்து அதிகமா பார்க்கல. வழக்கமா எனக்கு மேடை பேச்சை கற்றுக் கொடுத்த என்னுடைய குரு அப்படின்னு சொல்றவர் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து பாசிட்டிவை வச்சுட்டே வந்து பாசிட்டிவா தான் டெவலப் பண்ணாரு. இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச்ல வந்து உடல் மொழி நல்லா இருந்தது, உங்களுடைய வார்த்தை கோர்வைகள், அப்புறம் நீங்கள் கதை கட்டமைப்பு வைத்துக்கொண்டு முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அதை நோக்கி நகர்ந்து அந்த ஒரு நல்ல மூவி வந்து எடுத்துட்டு போகும்போது ஒரு நல்ல ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து வில்லன் வருவாங்க, வில்லன் வந்து ப்ராப்ளம் கொடுப்பாங்க, அதை வந்து ஒரு ஹீரோ வருவாரு, அவங்க வந்து அதை சரி பண்ண இது பண்ணுவாங்க, கடைசியா வந்து அதை எங்க நகர்ந்து போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டமைப்புல முதல்ல கொஞ்ச நிலையில நான் டோஸ்ட் மாஸ்டர்ல சேர்ந்தேன், அதுக்கப்புறம் வந்து நான் புத்தியில இணைஞ்சேன் அப்படின்னு ரொம்ப அருமையா வந்து எடுத்துட்டு போனீங்க. இன்றைய ஓவரால் வந்து உங்களுடைய ஸ்பீச் வந்து பீஸ் டு த கோர் அப்படின்னு சொல்லுவேன். ஆக மொத்தம் வந்து இன்னைக்கு சிண்ட்ரெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பில் குட்டி தாய் அப்படிங்கிற ஒரு முடிவெறியோட நான் முடிக்கிறேன். ஓர் டு தேங்க்யூ. தேங்க்ஸ். மிக்க நன்றி ஜோதிபாபு அவர்கள். மிகவும் நேர்மறையான ஒரு மதிப்பீடல். ஆமா, கதை ஆரம்பித்தப்போ சென்ட்ரல்லா இதயத்துல குடிக்கொண்டிருந்தாங்க, உரை முடியும் போது சிந்துஜா குடிக்கொண்டிருந்தாங்க. 3வதா இன்றைக்கு நம்முடைய பேச்சுல இணைந்து கொண்டவர்கள் மதுரக்காரங்க தான். நிரஞ்சன் அவர்கள். ஸோ அவர்களை மதிப்பீடு செய்வதற்கு கன்யா தனபால் அவர்களை அழைக்கிறேன். அதற்கு முன்பு இவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர், முதல் தலைமுறை பொறியியல் பட்டதாரி. அவர்கள் 13 வருட தகவல் தொழில்நுட்ப அனுபவம் கொண்டவர். கடந்த 7 ஆண்டுகளாக கத்தாரில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். மதிப்பீடு செய்ய அழைக்கின்றேன் திரு கன்யா தனபால் அவர்கள். மேடை நன்றி நன்றி பொதுமதிப்பீட்டாளர் அவர்களே. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று என்னுடைய இலக்க பேச்சாளர் அருண் நிரஞ்சன் அவர்கள் தன்னுடைய கன்னி பேச்சினை மிக அருமையாக தொடங்கி வழங்கினார். அவர் தொடங்கும் பொழுது சூரியனை சுட்டரிக்க முடியுமா அப்படின்னு ஆரம்பிச்சோடனே நம்மளுடைய வலைத்தளம் போயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு 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 வலிமை மிக்க ஒரு பேச்சை கொடுக்க போறாருன்னே இணையதளமே வந்து மிரண்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் வந்து தன்னுடைய ஊரை பற்றிய சொல்லணும்னா பாட்டாவே படிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கவிதையாவே வடிச்சிருந்தாரு.
அந்த மதுரையின் மண்மனத்தை மிக அருமையாக அனைவரும் ரசிக்கும்படியாக தனது கவிதையின் வழியாக வெளிப்படுத்திய விதம் பாராட்டுதலுக்குரியது. அதே போல் அந்த மதுரை மண்ணிற்கு உரித்தான அந்த தைரியம் அவரிடம் அந்த அவருடைய பேச்சினுடைய நம்மால் உணர முடிந்தது. தன்னுடைய கன்னி பேச்சினை வடிவமைத்து சிறப்பாக நடத்தி சென்றார். அதே போல அவர் மேம்பாட்டிற்காக என்று சொல்லும் என்றால் அவருடைய பேச்சானது அவருடைய பேச்சின் நோக்கத்திற்கு இணைந்த பேச்சாக இருக்க வேண்டும். அதாவது இப்போ கன்னி பேச்சு என்றால் அவரை பற்றிய அறிமுகத்தை சற்று அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது அவர் மதுரை பற்றிய சொன்ன விதம் சிறப்பு. ஆனால் அவர் நானும் மதுரக்காரன் தாண்டா அப்படின்னு ரத்தின சுருக்கமா சொல்லிட்டு அவரு அந்த மதுரக்காரனோட வாழ்க்கைய எப்படி எல்லாம் போச்சு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லியிருந்தா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அதே மாதிரி இது இணையவழி கூட்டன்றதுனால சற்று கடினம் தான். இருப்பினும் எழுந்து நின்று உங்களுடைய அந்த அசைவுகளின் மூலமாக உங்களுடைய பேச்சினை வரும் காலங்களில் நீங்கள் அதை உபயோகிக்க வேண்டும். அதாவது எழுந்து நின்று உங்கள் உடல் மொழி வாயிலாக உங்களுடைய பேச்சின் சுவாரஸ்யத்தை சற்று அதிகப்படுத்தி வைக்க வேண்டும். ஆக மொத்தமாக அதாவது மணிமிடை பவளம் போல் தன்னுடைய மதுரை பற்றிய தன்னுடைய கவிதையால் மதுரையை அறிமுகம் செய்து ஒரு இயல்பாகவே தன்னுடைய அந்த உடன்மொழியின் மூலமாக மதுரையின் பெருமையை உணர்த்திய விதம் சிறப்பாக இருந்தது. அத்துடன் அவர் எழுந்து நின்று தன் உடன்மொழியின் வாயிலாக தன்னுடைய பேச்சை இன்னும் வருகின்ற பேச்சுகளில் செயல்படுத்தினால் இன்னும் அவருடைய பேச்சு சிறப்பாக இருக்கும். கன்னி பேச்சினை தொடங்கிய விதம் இன்னும் பல பேச்சுக்களை இன்னும் பல்வேறு பேச்சுக்களை பல்வேறு தலைப்புகளில் வழங்கி இந்த மன்றத்திற்கும் இந்த தமிழ் மண்ணிற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்ப்பார் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் தளம் பொது மதிப்பீட்டாளர். நன்றி. நன்றி கன்யா தனபால் அவர்கள் உங்களது மதிப்பீட்டிற்கு. இதுவரை நான் எந்த ஒரு ஆன்லைன் மீட்டிங்லையும் இந்த மாதிரி தடங்களை சந்திச்சதே இல்லை. இந்த மீட்டிங்கே இது இருந்தாலும் அது ஒரு தயக்கமா எடுத்துக்காம ஒரு தடம் பதித்த பேச்சாளர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இப்பொழுது என்னுடன் நேரக்கணக்காளர் அவரது அறிக்கை சமர்ப்பிங்க. நேரக்கணக்காளர் திரு பாலமுருகன் அவர்கள், மேடை உங்கள் வசம். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவினாஷ்குமார். வணக்கம் அனைவருக்கும். இது நேர கணக்காட்டாளர் செய்தி. முதலாவது ஆயத்த உரை 3 நபர்கள் வரிசையாக நான் சொல்கிறேன். புவனேஸ்வரி 5 நிமிடம் 7 வினாடிகள். அதனோட எவாலுவேட்டர் ஜெய்சங்கர் 2 நிமிடம் 30 நிமிடங்கள். இரண்டாவது பேச்சாளர் சிந்துஜா 5 நிமிடம் 30 வினாடிகள். ஜோதி பாபு மதிப்பீட்டாளர் 2 நிமிடம் 46 வினாடிகள். மூன்றாவது பேச்சாளர் அருண் நிரஞ்சனன் 6 நிமிடங்கள். அது மதிப்பீட்டாளர் கன்னியா 3 நிமிடங்கள். சிறப்பு கல்வியல் அமர்வு சதீஷ்குமார் 12 நிமிடம் 57 வினாடிகள். இன்றும் அதுக்கடுத்து உடனடி பேச்சு முதலாவதாக ஜுந்துஜா மோகன் 2 நிமிடம் 7 வினாடிகள். சேசங்கர் 2 நிமிடம் 40 வினாடிகள். அர்ச்சனா 2 நிமிடங்கள். சசிகலா 1 நிமிடம் 32 வினாடிகள். எளியரசன் 2 நிமிஷங்கள். பாலமுருகன் 1 நிமிடம் 50 வினாடிகள். நன்றி, வணக்கம். மீண்டும் பொது மதிப்பீட்டாளர் அவினாஷ்குமார்.
நன்றி அவர்களே. நேரம் கூடி செல்வதால அது அது சிரம் கொண்டு நம்ம அறங்காவலர் வந்து இணையவில்லை. ஸோ அதனால அதற்கு அடுத்து இலக்கணவாளருடைய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சசிகலா அவர்களை அழைக்கின்றேன். மேடை உங்கள் வசம். சொல்வேந்தர் சசி. நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்றைய சொல்ல நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இயல்பு. அதை யாராவது பயன்படுத்திருக்கீங்களான்னு நானும் வலை போட்டு தேடினேன். ஒருத்தர் கூட அது அவங்க உரையில வந்து இயல்புன்ற வார்த்தையை இல்ல உபயோகிக்கவே இல்லை. நான் பயன்படுத்தியிருந்தேன். நான் நாங்க சொன்னாங்க. பயன்படுத்தியிருந்தேன். இயல்பா போயிடுச்சான்னு தெரியலையே, நான் பார்க்கும்போது எனக்கு காதுல விழல. அதே மாதிரி சொற்றொடர் பாத்தீங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருந்தது. அதுவும் உரையில வந்து யாரும் அது எடுத்துக்காட்டா கூட பயன்படுத்தல. சரி, அதை நான் பயன்படுத்துறேன். என்னுடைய அறிக்கைக்கு முன்னாடி என்னுடைய கடைசி பக்கங்களை பத்தி பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். எல்லாருக்குமே அந்த பள்ளி காலத்துல வந்து கடைசி பக்கங்கள்னு இருக்கும். அதுல என்னுடைய கடைசி பக்கங்கள்ல பாத்தீங்கன்னா, எப்படி இப்ப இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றத நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து முகத்துல தெரியறதுக்கு பதிலா நம்ம கடைசி பக்கத்துல எழுதி வைப்போம். அது ஏதாவது கிறுக்கலா இருக்கலாம். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட பேரை வித்தியாசமா எழுதி வைப்பேன். வேற வேற கோணங்கள்ல எழுதி வைக்கிறது, அது ஒரு பழக்கமா இருக்கும். அப்புறம் திடீர்னு சின்ன வயசுலதான் ஒரு பூ வரைய சொல்லுவாங்க. ஏதாவது திடீர்னு ஒரு பூனா அது என்ன பூன்னு வரையறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு தாமரை பூவை தான் வரையறது. அப்படி போட்டு அந்த முக்கோணமா போட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் அதை போட்டு 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 ஒரு தாமரை பூவை வந்து பெருசா எவ்வளவு பெருசா அதை பெருசா ஆக்க முடியுமோ அந்த மாதிரி ஆக்குறதா என்னோட கடைசி பக்கங்கள் கிறுக்கலாவே இருந்தது. அதை நிறைவு செய்து இப்படி இலக்கண இதுக்கு போகலாம். முதலில் பேசிய புவனேஸ்வரி பாத்தீங்கன்னா, நிறைய ஆங்கில வார்த்தைகள் வந்து இந்த கூட்டத்துல இருந்துச்சு. நிறைய பேர் எல்லாருமே ஆங்கில சொற்களை வந்து நிறைய பயன்படுத்தி இருந்தாங்க. எனக்கு எழுதுறதுக்கே நேரம் இல்லை, இருந்தாலும் என்னுடைய அறிக்கையில அதை சமர்ப்பிக்கணும்ன்ற ஒரே காரணத்தினால நான் எழுதின எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். இது எல்லாரும் அவங்களோட அடுத்த பேச்சுல வந்து முடிந்த அளவுக்கு குறைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பேசிய புவனேஸ்வரி கார் அப்படின்னு யூஸ் பண்ணிருந்தாங்க, காருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மகிழுந்துன்னு சொல்லியிருக்கலாம். பிரீமியம்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு உயர்தரம் அப்படின்னு அந்த வார்த்தையை போட்டுக்கலாம். கம்பெனி, அதுக்கு நிறுவனம். ஆல்ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ஏற்கனவே அப்படின்ட்டு. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க வந்து பயன்படுத்தியிருக்கலாம். அதை விட மட்டும் இல்லாம சில தமிழ் சொல்லும் சொல்லியிருந்தாங்க அழகா. கோப்புகள்னு சொல்லியிருந்தாங்க. ஆவணங்கள், பெட்டகம், இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நல்லா ஒரு இனிமையா இருக்கு தூய தமிழ் சொல்ல கேட்கும்போது. அடுத்து பேசின சிந்துஜா வந்து அவங்க கன்னி பேச்சு பேசியிருந்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. இருந்தாலும் அவங்க பேச்சுல என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆங்கில வார்த்தைகள் தான் இருந்தது. அதை படிக்கணும்னா நேரம் ரொம்ப அதிகமா போகும். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இப்போ பல்பு, 1 2 3, டாப், ஸ்கூலு, கிளாஸ் டீச்சர், ரேங்க், ஃபெயில், சப்ஜெக்ட், எக்ஸ்ட்ரா, ஸ்போர்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் +1 +2, சர்டிஃபிகேஷன், ஆப்வியஸ்லி, டோஸ்ட் மாஸ்டர், கிஃப்ட், ரிசல்ட்ன்ட்டு நிறைய ஆங்கில சொற்கள் போயிட்டு இருந்து, பென்னு, லேப்டாப், அந்த உடனடி பேச்சுல கூட லீடர்ஷிப் எல்லாமே நிறைய இருந்தது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதுக்கான தமிழ் வார்த்தைகளை அவங்க பயிற்சியில சேர்த்துக்கிட்டு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது அருண் நிரஞ்சன். அவரு பேசும்போது அவரோட சொற்கள்ல வந்து நல்ல எதுக முனையோட பேசினார். அவரோட கன்னி பேச்சா இருந்தாலும் அவரோட ஊர பெருமை மதுரையை பத்தி பேசும்போது நிறைய எதுகை முனையோட அன்பு, வம்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்ணோட்டம், முன்னோட்டம் அப்படின்னு இருந்தாரு. ஜல்லிக்கட்டு, மல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அப்புறம் இணைப்பு, பிணைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் தவிர்க்க வேண்டிய ஆங்கில சொற்கள் பாத்தீங்கன்னா பஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. நோட்டு, ஸ்லாங், இந்த வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளை வருங்காலங்கள்ல தவிர்க்கலாம். அப்புறம் நெறியாளர் கிட்ட போறேன். நெறியாளரும் சில ஆங்கில சொற்களை சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் கிளாப், ரோல், ரேடியோ, விஜே. ஸோ இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை வந்து நம்ம மாத்தி தமிழ் சொற்களை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஜெய்சங்கர் ஐயா. அவர் வந்து மதிப்பீடு செய்யும் போது எல்கேஜி, ஸ்கூல் புக்கு, நிறைய ஆங்கில வார்த்தை, ஏஐ, வெப்சைட், இந்த கூகுள் சர்ச், கிராஃபிக்கல் டிசைன், ஆன்லைன் ஆப், ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இருந்தது. அதை தவிர்த்து இருக்கலாம். அடுத்தது அர்ச்சனா பேசியிருந்தாங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், மோட்டார், டேங்க், பேட்டரி, ஸோ இந்த மாதிரி ஆங்கில சொற்கள் இருந்தது. அடுத்து பாலமுருகன் பேசும்போது அலர்ஜி அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அப்புறம் பொது மதிப்பீட்டாளரும் சாண்ட்விச் மெத்தட் அப்படின்றது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு, அதுக்கு தமிழ்ல சொல்லியிருக்கலாம். அடுத்தது வெங்கட்ரமண அவர் வந்து மதிப்பீடு செய்யும்போது பீஸ்ட் ஆஃப் த டே, பாசிட்டிவ், ப்ராப்ளம், ஹீரோ ஸ்பீச், மூவி ஸ்டோரி, இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகளை உபயோகிக்கிறார்.
அடுத்து கடைசியா வந்து மதிப்பீடு செஞ்ச கன்னி அவர்கள் ஆங்கில வார்த்தை எதுவும் உபயோகிக்கல. அவங்க சொன்ன இலக்கண சொற்கள் பார்த்தீங்கன்னா ரத்தன சுருக்கம்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அப்புறம் மணிமேடை பவளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம அப்போ ஐம்பெருங்காப்பியங்கள்ல வர அகநானூறுல வர மணிமேடை பவளம் அதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துறது. இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு தமிழ் சொற்களை நம்மளோட உரையில பயன்படுத்தணும்னா அந்த தமிழை நம்ம வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். என்னுடைய உரையை சமர்ப்பித்தேன். மீண்டும் மேடை இணைய நெறியாளரிடம். மிகவும் நேர்த்தியான மன்னிக்கவும் உரை சசிகலா. மிகவும் நேர்த்தியான உரை. இப்பொழுது அடுத்த கவர்னர் அவர்களை அழைக்கின்றேன். சிறிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கவர்னர் ஜவஹர் அவர்கள். நன்றி. நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. சிறிய அறிக்கையில் சிறிய கேள்விகளுடன் நான் முடிக்கிறேன். தீபக் ராஜ் எத்தனாவது வகுப்பு படிக்கும் போது கவிதை எழுதியதாக சொன்னார்? நிகழ்ச்சி நெறியாளர். 8ஆம் வகுப்பு. இல்லை. தீபக் ராஜ் நிகழ்ச்சி நெறியாளரே சொன்னா நல்லா இருக்கும் பதில. 10, 12 11வது நீங்க சொல்லும்போது 11வது. புவனேஸ்வரி அவர் உரையின் போது 6ஆம் வகுப்பில் என்ன எழுதினார்? அவர் ஒரு வார்த்தை எழுதுவேன் என்றார். அது ஆரம்பிக்கும் போது எல்லாம் நன்மைக்கு. எல்லாம் நன்மைக்கு. நீங்கள் சொல்வதெல்லாம் நன்மைக்கே. அடுத்து அவர் மகிழுந்து வண்ணம் உயர்தர மகிழுந்தின் வண்ணம் என்ன வண்ணம் சொன்னார்? கருப்பு. நீங்கெல்லாம் நெருப்பு. அடுத்து சிந்துஜா அவர் சொன்ன கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? சிண்ட்ரெல்லா. மெதுவா சொல்லக்கூடாது, வேகமாக சொல்ல வேண்டும். சிண்ட்ரெல்லா. அவரின் சொந்த ஊர் எந்த ஊர்? பாண்டிச்சேரி. எதை மறந்தாலும் இதை மறக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சென்னையில் எங்கு தங்கியதாக சொன்னார்? அண்ணா நகர். நன்றி நன்றி நன்றி. நிரஞ்சனின் சொந்த ஊர்? எளிமையான கேள்வி. மதுரை. நிரஞ்சனுடைய தலைப்பு? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். உணர்வும். நானும் என் ஊரும். கல்வியில் அமர்வு அளித்த சதீஷ் ஐயா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக சொன்னார்? எளிமையான கேள்வி. வருடம் ஆண்டு ஒரு முறை. என் பணியும் எளிமையாக முடிந்தது. நேரம் கருதி என்னுடைய பணியை முடித்து மிக பொது மதிப்பீட்டாளர் ஒப்படைக்கிறேன். மேடை பொது மதிப்பீட்டாளரிடம். மிக்க நன்றி ஜவஹர் அவர்கள். அற்புதமான தலைப்பு. ரஃப் நோட்டின் கடைசி பக்கங்கள் நம்முடைய கருத்துக்களையோ அப்புறம் காட்சிகளையும் இந்த நவீன உலகம் திருடிக்கொள்ளும். ஆனா நம்மளோட கிறுக்கல்கள் மட்டும் திருடிக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த கிறுக்கல்கள் நம்மளோடது. அந்த தலைப்பை நமக்கு கொடுத்து அந்த தலைப்பை இந்த கூட்டத்தை ஃபுல்லா ஏந்தி சென்ற தீபக் அவர்களுக்கு பாராட்டுக்கள். தடங்கல்களையும் நல்லா அவர் கொண்டு போனாரு. அதை அனுசரித்து அடுத்து சொல்லவே தேவையில்ல, ஜவஹர் அவர்கள் ரோல் அதன பணியையும் திடீர்னு எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப அருமையா இருந்தது அந்த 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 ஒரு பகுதி. மொத்தத்துல இந்த மீட்டிங் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அந்த எஜுகேஷனல் செஷன்ஸும் இத ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஃபீட்பேக் இஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்னு. ஸோ பின்னோட்டம் கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம், மேன்மைப்படுத்தும். முதல்ல நேரத்தை நம்ம இது பண்ணலாம், லைக் அதை நம்ம மதிக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்ல விரும்புறேன்னா,
கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரலாம். லைக் ரொம்ப முன்னாடி வர தேவையில்ல. ஏன்னா, அந்த ஒரு அறிமுகம் பண்ணும்போது கூட கொஞ்சம் தயக்கம் இருக்கு. அவங்க வந்து பேசுவாங்களா, மாட்டாங்களான்னு. ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கொஞ்சம் நமக்கு அந்த தயக்கம் இல்லாம போகும். நெறியாளர் அவர்களுக்கும், பொதுமீட்டாளர் அவர்களுக்கும். மொத்தத்தில் அது இல்லாம எப்படியா இருந்தாலும் உங்களோட இணையிறது இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாரும் பயனுள்ள கருத்துக்கள் சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆம், கூட்டத்த வந்து தீபக் ராஜ். மேடை உங்கள் வசம். நன்றி. மேடை நன்றி பொதுமீட்டாளர் அவினாஷ்குமார் அவர்களே. இன்று என் ரஃப் நோட்டின் கடைசி பக்கங்களை பற்றி பேசியதற்கு வாழ்த்து அழைத்தமைக்கு மிகவும் நன்றி. இது ஒரு சிறப்பான மேடை. எல்லோரும் அவர்களின் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் எல்லா விதத்திலும் நீங்கள் பங்கு கொண்டு பேசியுள்ளீர்கள். மிகவும் நன்றி. இந்த கடைசி பக்கங்களின் இப்போது நான் பெற்றோராக இருக்கிறேன். என் மகளின் கணிதம் அறிவியல் புத்தகங்களை பார்ப்பதை விட அவளின் ரஃப்னோட்டை பார்த்து அவளுக்கு என்ன பிடிக்கும், அவள் என்னவாகிறாள் என்று நான் புரிந்து கொண்டு அவள் வசம்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அதை என் தந்தையர் என் பெற்றோர்கள் பார்த்ததில்லை. நான் பள்ளி முடித்தவுடன் நான் செய்ய வேண்டிய விருப்பமாக எடுக்க வேண்டிய பகுதி வந்துட்டு விஷுவல் கம்யூனிகேஷன். அப்போ பெற்றோர்கள் சொன்னது ஒரே விஷயம், நீ மீடியாவுக்கு செல்வதால் நீ கொஞ்சமாக வெள்ளையாக இருக்க வேண்டும், ஆகையால் உனக்கு அது சரிப்பட்டு வராது என்று வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு இன்னும் அந்த கற்பனை நயம் எனக்கு அதில் சாதனை புரிய வேண்டும் என்று எப்போதும் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை மாறியது, விஷயம் மாறியது. போஸ்ட் மாஸ்டர் மூலம் மீண்டும் அதற்கு நான் கற்றுக்கொண்டு நிறைய ஓப்பன் மைக், நிறைய ஸ்டாண்டப் காமெடிகள் என்று என் வசம் நான் கொண்டிருக்கேன். அதற்கான ஆரம்ப புள்ளி டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மட்டும்தான். நீங்களும் உங்கள் ரஃப்னோட்டை நேரம் இருந்தால் திரும்பி பாருங்கள். உங்கள் மகன்கள் மகள்கள் உங்கள் மீன்ஸ் யாராவது சொந்தக்காரர்கள் அவர்கள் ரஃப்னோட்டை பார்த்து அவர்களின் ஹாபிஸ் என்ன என்று பார்த்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தலைமை சொல்வேந்தல் எழுசிறன் அவர்கள், உங்கள் மேடை உங்கள் வசம். நன்றி தீபக் ராஜ் அவர்களே. ஒரு அருமையான கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சசிகலா சொன்னாங்க. ஒரு நல்ல கூட்டத்தின் தரம் எதுலங்க தெரியும்? கண்டிப்பா அந்த கூட்டம் முடியும் போது நம்ம மனநிலை எப்படி இருக்கு? நம்ம 5 மணிக்கு கத்தார் நேரத்துல நான் சொல்றேன், நம்ம இணையும் போது நம்ம மனநிலை எப்படி இருந்தது, இப்ப நம்ம எப்படி உணர்றோம்? எதையோ ஒண்ணு கத்துக்கிறதா உணர்றோம் இல்லையா? கண்டிப்பா எதையோ ஒண்ணு கத்துக்கிட்டோம். இந்த 2 மணி நேரம் வீணடிச்சுதான் நீங்க யாருமே உணர மாட்டீங்க. ஒரு கைபேசியை நாம தள்ளிக்கிட்டே இருக்கும்போது ஐயோ 2 மணி நேரம் வீணா போச்சேன்னு உணர்ற அந்த ஒரு நினைவு இப்ப நம்ம கிட்ட கிடையாது இல்லைங்களா? ஏதோ 4 விடயங்களை கத்துட்டோம், 4 புதிய மனிதர்களை சந்திச்சோம், அவருடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா? இதுதாங்க அந்த அகத்தில் தெரியும் அழகு. இந்த கூட்டத்தினுடைய தரம் தெளிவா இருக்குது இல்லைங்களா? நன்றி. எல்லோருக்கும் சிறப்பான ஒரு கூட்டத்தை தந்ததுக்காக அனைவருக்கும் நன்றி. அருமையான உரைகள், அருமையான மதிப்பீடுகள், சிறப்பான ஒரு உடனடி பேச்சை கொடுத்தார் நம்ம ஜவஹர். ஒரு தெளிவான அருமையான தேவையான ஒரு கல்வியல் அமர்வு. அதுல இருந்து நிறைய விடயங்களை நம்ம கத்துக்கிட்டோம். எல்லாத்துக்கும் மேலாம நம்மளுடைய தீபக் ராஜுடைய சொந்த கவிதைகளை அரங்கேற்றினாருங்க. அவருடைய கவிதை அரங்கேற்றமா தான் இந்த கூட்டம் இருந்தது, சிறப்பா இருந்தது. ஆனா அவருடைய கவிதையை உள்வாங்கி ரசிக்கிறதுக்கான நேரம் வந்து குறைவா இருந்ததா நான் உணர்ந்தேன். அதை உள்வாங்கிறதுக்குள்ள அவருடைய கவிதைகள் அடுத்த கவிதைக்கு போயிடுறாரு, வேற ஒரு நிகழ்ச்சி வந்துருது. அதை உணர்ந்து ரசிக்கிறதுக்கான ஒரு தளம் சிறப்பா இன்னும் நம்ம ஏற்படுத்தணும். அதை ஒரு கவிதை அரங்கமாவே நடத்தலாம். முயற்சி செய்வோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை செய்யறதுக்கு. எல்லார்ட்டையும் இந்த மாதிரியான திறமைகள் கண்டிப்பா இருக்குங்க. தீபக்கு போல நிறைய கவிஞர்கள் உங்ககிட்ட இருப்பாங்க. கவிஞர்கள் மட்டும் இல்ல, வேற வேற திறமைகள் இருக்கும். அதையெல்லாம் வெளிப்படுத்துங்க. அதெல்லாம் ஒரு நெறியா தயார் பண்ணி நம்ம கூட்டங்களை வழங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம கிட்ட இருக்கிற இந்த தனித்திறமைகளை வெளிப்படுத்த இந்த தளத்தை சிறப்பா பயன்படுத்துவோம்னு சொல்லி, இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 37வது கூட்டத்தை நிறைவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கூட்டம் நிறைவடைகிறது. நன்றி. கூட்டம் வழக்கப்படி நிறைவடைஞ்சாலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கான நேரம் இது. உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையா பகிர்ந்துங்க. நம்ம மேலும் முன்னேறதுக்கு வசதியா இருக்கும். பாராட்டுகளையும் தெரிவிக்கலாம். மேடை உங்களிடம். அர்ச்சனா அவர்கள் போயிட்டாங்களா? அர்ச்சனா அவர்கள் இருந்தா அவங்க கிட்ட கருத்துக்கள் கேட்கலாம்.
அவங்க தான் விருந்தினரா இருந்தாங்க. வேற யாரும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இரவு நேரம், உணவு நேரம், அதனால எல்லாருக்கும் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. யாருக்கும் கருத்து இல்லைன்னா நன்றி. இரவு வணக்கம் எல்லாருக்கும். நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி. இரவு வணக்கம். விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றிங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓய்வெடுங்க. பார்ப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நன்றி.